ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த ஏரி மேலே கொஞ்சம் நம்ம காய்கறி செடியெல்லாம் நட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து இன்றைக்கி என்ன அறுவடைக்கு தயாராக இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அறுவடை என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து சொரக்காய் கொடி. சொரக்காயில் இன்றைக்கி எவ்வளோ காய்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது பார்த்துடலாம். இந்த இடத்துல கொஞ்சம் மாடெல்லாம் கட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் எல்லாம் தூக்கி இப்படி ஓரமாக போட்டுட்டு எல்லாம் முதிச்சிருச்சுன்னா வீணாக போயிடும். இப்படி தூக்கி போட்டால் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் முறியாமல் மட்டும் அந்த கொழுந்து கொடி வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா, இது வந்து முறியாமல் போட்டாலே போதும். அப்படியே படர்ந்து இது மேலேயே வந்துக்கும். இப்போ வந்து நம்ம போய் அறுவடை பண்ணிக்கலாம். நல்லா புதற மாதிரி இருக்குது. பாம்பு படுத்துட்டு இருந்தாங்க கூட தெரியாது. அதனால் நம்ம பேசுகிற சத்தத்துலேயே இருந்தாலும் ஓடிடு நம்மளை கண்டு பாம்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 2 3 காய் இருக்குது. இது வந்து ஒரு காய். அடுத்தது இங்கேயே இதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று இருக்குது. இதோட 2. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. ஒரே இடத்துல பாருங்கள் 3 காய். அதுவும் 3 ரகமாக இருக்குது. குட்டி, பெருசு, அதை விட சிறுசு, அந்த மாதிரி 3 காய் வந்து ஒரே இடத்துல அறுவடை பண்ணியாச்சு. இது வந்து நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோமே, அது வந்து முத்தி போயிடுச்சு. இது ரொம்ப எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். தூக்கவே முடியாது ஒரு கையில், அந்த அளவுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. செடியில் காஞ்சதுக்கு அப்புறமா நான் விதை எடுப்பேன் இல்லைங்களா, அப்போ காட்டுறேன். அப்போ தான் சூப்பராக பெருசாக தெரியும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா. இப்போ வந்து நம்ம அதை தொட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா காய் வந்து முத்தாமையே அழுகி போயிடும். அடுத்தது அதே மாதிரி தான் இங்கே ஒன்று. ஏதோ ஒரு என்ன சைஸுன்னே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குன்னு தெரியுதுங்களா, எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே அப்படியே நம்ம மூடியே வச்சுருவோம். இன்னும் காய் இருக்கான்னு பார்த்துடலாம். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய நீளமான காயின்னு. பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு, கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வரும் போல். எவ்வளோ பெரிய காயின்னு பாருங்கள். தெரியுதா? இதை கொண்டு போய் ஒரு ஓரமாக வச்சுருவோம் அப்படியே. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி. ஐயப்பா, 2 காயை வந்து ஒரு கையில் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. ரெண்டு காய் வந்து இந்த இடத்துல நல்ல நீளமான காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது இது வந்து பிஞ்சாக இருக்குது. இது போன அறுவடையில் நம்ம பார்த்து விட்டது தான். அதுவுமே கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. ஒரு பிஞ்சு ஒன்று, ஒரு முத்துனது ஒன்று இருக்குது. நல்ல திரண்டிருக்கிற காய் வந்து அறுவடை பண்ணிடலாம். இந்த காய் வந்து இன்னும் பெருசாகும். இதையும் கொண்டு போய் அதே இடத்துல வச்சிடலாம். இப்போ வந்து இந்த இடத்துல தான் இந்த 2 காய் அறுவடை பண்ணோம். அப்படியே லைனாக பார்த்துட்டு வந்தோம்னா தான் தப்பிக்காது. அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல ஒன்று மேலே ஒன்று 2 காய் இருக்குது. இதை வச்சுட்டு இங்கே பாருங்கதா அறுவடை பண்ணிடலாமா? இன்றைக்கி ஜாக்பாட் அடித்த மாதிரி எவ்வளோ காயின்னு பாருங்களேன். இது 1, இங்கே 1, 2. அடுத்தது இதுக்குள்ளே பாருங்கள், இங்கே வந்து ஒரு காய் வந்து ஏதோ அழுகி போயிருச்சு. இது வந்து இன்னும் பெருசாகும். இந்த காய் வந்து நல்லா திரண்டிருக்கு. இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா 6 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த லாஸ்ட்டில் வரைக்குமே பார்த்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு 2 காய் வந்து இருக்குது. அதையுமே அறுவடை பண்ணிடலாம். இது பாருங்கள், இது நல்லாவே பெருசாக இருக்குது. இது விட்டோம்னா இனி முத்தி போயிடும்.
அவ்வளோதான். இது வந்து இன்னும் பெருசாகட்டும், நல்லாவே பெருசாகும். இது வந்து பிஞ்சு, இது அப்படியே வச்சுருவோம். அடுத்தது இந்த இடத்துல இருக்கிறதுமே இது வந்து பிஞ்சு தான். அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து சுரக்காய் அறுவடை. எவ்வளோ காயும் கடைசியாக பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒரு 2-3 காய் வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் அதே இடத்துல வச்சுருவோம். அங்கங்கே வச்சோம் அப்படின்னா தப்பிச்சிரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். செடியில் தப்பிச்சு விட்டால் கூட நம்ம வந்து அடுத்த சீசனுக்கு வந்து விதையாவது கிடைக்கும். ஆனால் நம்ம கட் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சு கடைசியில் மறந்துட்டோம் அப்படின்னா வீணாக போயிடும். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது பண்ணலாம். இதையும் கொண்டு போய் அதே இடத்துல வச்சிடலாம். எவ்வளோ காயின்னு பார்த்துடலாங்களா? கடைசியாக 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த காயோட 10 காய், 10 சுரக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 10 காய் அறுவடை பண்ணினது இன்றைக்கி தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. 4 கொடியில் கிட்டத்தட்ட பாருங்கள், இந்த 4 கொடியுமே எந்த அளவுக்கு படர்ந்துருக்குன்னு. இதில் வந்து சுரக்காய் அறுவடை பாருங்கள், 4 கொடியில் 10 காய் வந்து கிடச்சிருக்கு. இன்னுமே 2-3 கொடி வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண கொடியாட்டவே நல்லா படர்ந்துருந்துச்சு அப்படின்னா இன்னுமே அறுவடை வந்து நிறையாவே கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம போட்ட 4 கொடியில் ஒரு 2 கொடி தான் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து வந்து இந்தளவுக்கு காய்கள் வந்து கொடுக்குது. இன்றைக்கி கடைசியாக பார்த்திங்கன்னா சுரக்காயில் 10 காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி சுரக்காய் அறுவடை அள்ளியாச்சுன்னு தான் சொல்லணுங்க. இந்த 2023 ஆடிப்பட்டத்தில் சுரக்காயை வந்து அறுவடை அள்ளியாச்சு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.